ನಾನು ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣು ಮಹೇಶ್ವರರನ್ನು ದೇವರೆಂದು ನಂಬುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ಅವರನ್ನು ಪೂಜಿಸುವುದಿಲ್ಲ. ನಾನು ರಾಮ ಮತ್ತು ಕೃಷ್ಣರನ್ನು ದೇವರೆಂದು ನಂಬುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ಅವರನ್ನು ಪೂಜಿಸುವುದಿಲ್ಲ. ನಾನು ಗೌರಿ, ಗಣಪತಿ ಇತ್ಯಾದಿ ಹಿಂದೂ ಧರ್ಮದ ಯಾವುದೇ ದೇವತೆಗಳನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ಪೂಜಿಸುವುದಿಲ್ಲ. ನಾನು ದೇವರ ಅವತಾರಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಇಡುವುದಿಲ್ಲ. ನಾನು முகுந்தா சார், இந்த கோயில் விஷயமா நான் உங்கள்கிட்ட பேசுறது வந்துக்கிறேன். வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலில் உங்களை 9 பேர் கமிட்டியில் நீங்கள் ஒன்று இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பேரே உங்களுக்கு தான் இருக்குது. அதை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசுங்க. எதுக்காக கொடுத்தாங்க? எல்லாருக்கும் வணக்கம். என்னை வெங்கடேஸ்வர கோயில் கமிட்டியில் மேடம் எம்எல்ஏ மேடம் அவர்கள் கமிட்டி நம்பரை பண்ணிக்கிறாங்க. கமிட்டி பண்ணதால் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவித்துக்கொள்வேன். ஏன்னா கோயிலில் ரொம்ப நாளாக நம்ம கேஜிஎஃப்பில் கோயில் பெரிய கோயிலுன்னா வெங்கடேஸ்வர கோயில் தான். திருநாவது இதாவது ரொம்ப நல்லா நடக்கிறது அது கோயில் தான். அந்த கோயில் கமிட்டி 15 வருஷம் ஆகிப்போச்சு. நான் கமிட்டி நம்பர் பண்ணி அப்போ கமிட்டி நம்பர் யாரும் இல்லை, எல்லாம் பெரியமாக பண்ணியிருந்தாங்க. இப்போ மேடம் இல்லை கமிட்டி பண்ணோம், ராஜ்கோபுராவது சௌட்ரியாவது இதெல்லாம் இதனால இது கமிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு மேடம் பண்ணாங்க. அதை எங்களெல்லாம் 9 பேர் 25 பேர் இது பண்ணாங்க. 25 பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. அதை நாங்கள் 9 பேர் செலக்ட் ஆகிக்கிறோம். 9 பேர் செலக்ட் ஆகிக்கிறோம். அந்த கோயில் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். என்ன பண்ணோன்னா கோயில் உள்ளெல்லாம் ரொம்ப கெலிக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி அது சௌட்ரி பண்ணி அந்த கோனேரி தருதில்லை மெயினாக. அது கோயிலுக்கு கோனேரி தரணும். அது அடிச்சுக்கிற வீடு எல்லாம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஷிஃப்ட் பண்ணி அந்த கோயில் கோனேரி தரணும். ஏன்னா நம்ம பங்காரு திருப்பதி இல்லை திருப்பதி பங்காரு திருப்பதி மாதிரி பண்ணணும் நம்ம கேஜிஎஃப். ನಾನು ಬ್ರಹ್ಮ ವಿಷ್ಣು ಮಹೇಶ್ವರರನ್ನು ದೇವರೆಂದು ನಂಬುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ಅವರನ್ನು ಪೂಜಿಸುವುದಿಲ್ಲ. ನಾನು ರಾಮ ಮತ್ತು ಕೃಷ್ಣರನ್ನು ದೇವರೆಂದು ನಂಬುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ಅವರನ್ನು ಪೂಜಿಸುವುದಿಲ್ಲ. ನಾನು ಗೌರಿ, ಗಣಪತಿ ಇತ್ಯಾದಿ ಹಿಂದೂ ಧರ್ಮದ ಯಾವುದೇ ದೇವತೆಗಳನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ ಮತ್ತು ಪೂಜಿಸುವುದಿಲ್ಲ. ನಾನು ದೇವರ ಅವತಾರಗಳಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಇಡುವುದಿಲ್ಲ. ನಾನು அதனால அந்த கோயில் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணும் அதுதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய மெம்பர் பண்ணிக்கிறது கோபுரம் கட்டுறதுக்கு மாத்திரம் மெம்பரா? இல்லை கோயிலுக்கெல்லாம் சார். கோயிலுக்கெல்லாம் கோயிலெல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணுறது மேடம் சொன்னாங்க. கோயில் மெயின்டைன் பண்ணுறது எல்லாம் 3 வருஷத்துக்கு நாங்கள் தான். நீங்கள் தானா? 3 வருஷம். சரி, இதுக்கு முன்னால் கோயில் குளம் எல்லாம் பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? கோயில் குளம் எல்லாம் பார்த்துன்னு கோயில் வரணும். எங்களுக்கு மேடம் பேர் நல்லா இருக்கணும். மேடம் கமிட்டி நம்பர் பண்ணிக்கிறாங்க. அவங்க பேர் காப்பாற்றணும், கோயில் சுற்றி வச்சுக்கணும். வருது பூஜைக்காக இது வரல அவங்களுக்கெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணணும். நல்லா க்ளீன் ஆக்கணும். அப்புறம் இன்னொன்று இதுமா அவங்க மொட்டை அடிக்கிறது இல்லை. அவங்க குளிக்கிறதுக்கு ஒரு ரூம் இல்லை. குளிக்கிறது ரூமு, மொட்டை அடிக்கிறது இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணணும். கோயில் ஒரு சேஞ்சாக இருக்கணும். சரி, நீ சொல்கிறதெல்லாம் எம்எல்ஏ பண்ணுறாங்க. இதெல்லாம் எம்எல்ஏ பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் சார். ஏன்னா மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஆளுக்குறாங்க. இல்லை எல்லாத்துக்கும் மேலே பண்ண முடியாது. அதான் இதில் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அங்கே நின்று எல்லா வேலை பண்ணுறோம். நாங்கள் 9 பேரும் எல்லாம் அண்ணா தம்பி மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாம் இருந்து எல்லாம் வேலை பண்ணுறோம்.
எல்லாம் கோஆப்ரேட் பண்ணால் ஒன்றா பண்ணுறோம். சரி, இந்த கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது தெரியுங்களா? கைட்லைன்ஸ் இருக்குது. என்ன கைட்லைன்ஸில் இருக்குது? கைட்லைன்ஸ் யார் திருப்பணி பண்ணுறாங்களோ சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மெம்பர் பண்ணணும். ஆமாம். ரெண்டாவது அரசியலில் இருக்கக்கூடாது. அரசியல் இருக்காது. ஆமாம். இப்போ நீ அரசியல் இருக்கிறியா? நான் அரசியல் இல்லையே. நீ எந்த பார்ட்டியும் இல்லையா? பார்ட்டியில் நீ எந்த பார்ட்டியில் இல்லை? பார்ட்டியில் இருக்கிறேன்னா ஓப்பனாக சொல்லுங்க. காங்கிரஸில் இருக்கிறியா இல்லையா? காங்கிரஸ் இருக்கிறோம். இல்லைன்றீங்களே. மேடம் கூட இருக்கிறோம். காங்கிரஸில் இருக்கிறீங்க. ஆமாம்மா. அப்போ அந்த கைட்லைன்ஸுக்கு மாறத்தான் இருக்குது. பண்ணிக்கிட்டே எங்கள் கவர்மெண்ட் தானே, அதே கவர்மெண்ட் தான் கொடுத்துக்குது. அரசியல்வாதி இருக்கக்கூடாது. யார் சேவை செய்கிறாங்களோ 24 மணி நேரம் திருப்பணி செய்கிறாங்களோ அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கணும்னு இருக்குது. கரெக்ட் நீங்கள் சொல்லி ஒத்துக்கிறேன். ஆனால் எங்களுக்கு கொடுத்துக்குது எங்கள் கவர்மெண்ட் தானே, அந்த கவர்மெண்ட்டுக்கு நான் பண்ணலாம். அதே கவர்மெண்ட் தானே இந்த கைட்லைன்ஸ் பண்ணிக்கிறது. கைட்லைன்ஸ் எல்லாம் வர சார், அதெல்லாம் பண்ணுறது வந்து காப்பாற்றணும். ஏன்னா பிஜேபி லாஸ்ட் டைம் பிஜேபி இருந்துச்சு, அப்போ பிஜேபி பண்ணாங்க. இப்போ காங்கிரஸ் இருக்கிறோம், நாங்கள் காங்கிரஸ் பண்ணாங்க. பண்ணுறது ஒன்றும் தப்பாக ஒன்று எனக்கு ஒன்றும் தெரியல. நாங்கள் எங்கள் பார்ட்டி பேரும் எங்கள் மேல் பேரும் காப்பாற்றணும். கோயிலும் டெவலப்மெண்ட் பண்ணோம், மேடமும் டெவலப்மெண்ட் பண்ணோம். பார்ட்டியில் மேடம் என்ன சொன்னாங்க அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிப்போம். மேடம் எதுவும் மாற்றமும் கிடையாது, அது சொன்னாங்க அதுதான். சரி, உங்களுக்கு பர்சனலாக என்ன டெவலப்மெண்ட், பர்சனலாக என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது? பர்சனல் காம்படிஷன்னா ஒரு பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் இதான் பண்ணலாம் சார். அவங்க என்னென்ன டிமாண்ட் இருந்தால் டிமாண்டெல்லாம் நான் பண்ணுறேன். யார் மூலியமாக பண்ணுறீங்க? மேடம் மேலும் பண்ணுறீங்க. யார் மூலியமாக பண்ணுறீங்க? நாங்கள் கமிட்டி மூலியமாக பண்ணுறோம். எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். 3 பேர் சேர்ந்து 3 பேர் பேசி 3 பேர் சேர்ந்து பண்ணுறோம். 2 பேர் லேடிஸ்க்கிறாங்க, நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறோம், 7 பேர் இருக்கிறோம். எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒத்து பண்ணுறதுல எல்லாம் சேர்ந்து ஒன்றா பண்ணுறது. சரி, ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குது. ஒரு வீடியோ வந்து பார்த்தோம் நாங்கள். சொல்லுங்க. ஒரு பக்கம் நீங்கள் சாமியை திட்டுறீங்க, சாமியே இல்லைன்றீங்க. இல்லை சார், இல்லை ஓத்து எடுத்துக்கிறீங்க. ஆமாம்மா, அது உண்மை தானே? நீங்கள் தானே அது? ஆனால் உண்மை என்ன தெரியுமா விஷயம், அது வந்துட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன எதெல்லாம் கிட்டோம் இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன பண்ணோம். என்ன பண்ணோன்னா இது நாங்கள் வந்து நான் எஸ்சி சார், நான் தலித் இருக்கட்டும், தலித் வைக்கிறோம். தலித்துக்கிறதுனால அவங்களாம் கூப்பிட்டாங்க, போய் பண்ணோம். ஏன்னா கடவுள் வந்துட்டு நம்ம ஏதோ வேண்டுறோம், கடவுள் வேண்டுறோம், கடவுள் என்ன பண்ணுறாங்க, அப்போ திட்டுறோம். திருப்பி வந்து கடவுள் ஒரு பக்கம் கடவுளை வேண்டுறேன்றீங்க. ஆமாம், கரெக்டா? ஆனால் கடவுளே திட்டுறீங்களே பக்கத்தில். இல்லை, கடவுளே இல்லைன்றீங்களே, நம்பாதீங்கன்றீங்களே. அது பயோடாப் இருக்குது, அவங்க படித்தாங்க, அவங்க இது பண்ணுவோம், அவங்க பயோடாப் போட்டுக்கிறாங்க. அது நீங்களும் ஓத்து எடுத்துக்கிறீங்களே இப்படி, அதுக்கு நான் கட்டுப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்களும் 3 வருஷத்துக்கு முன்னே சொல்லுது இல்லையா? 5 வருஷம்ன்றீங்க, இப்போ 3 வருஷம்ன்றீங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து நாங்கள் சேவை பண்ணுறோம், கோயில் சேவை பண்ணுறதுக்கு மேடம் கொடுத்துருவோம், அது பண்ணுறோம், மேடம் பேர் காப்பாற்றுறோம். ஏன்னா இப்போ எல்லா டிவோட்டிஸுக்கும் லட்சம் பேர் இருக்கிறாங்க, எத்தனோ லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்படி இருக்கும்போது எப்படி பண்ணாங்க? மெம்பர் எப்படி பண்ணாங்க? ஒரு பக்கம் வானாடுறாரு, கடவுளே இல்லைன்றாரு. கண்டிஷன் ஒன்றும் இல்லையே, கடவுள் இல்லை, கடவுள் திட்டலாம், கடவுள் வாழ்த்தலாம். கடவுள் கஷ்டம் கொடுக்கும்போது ஐயோ கடவுள் ஒன்றும் பண்ணலப்பான்னு ரொம்ப பேர் திட்டுறாங்க, ரொம்ப பேர் கடவுள் திட்டுறாங்க. அப்புறம் நல்லது பண்ணால் திரும்ப வாழ்த்துறாங்க, ஐயோ பரவாயில்லப்பா கடவுள் பண்ணு வாழ்த்துறாங்க. அதெல்லாம் நான் நார்மல். இதெல்லாம் இப்போ 3 வருஷத்துல கடவுள் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாரா? கண்டிப்பாக. எந்த விதத்தில் பண்ணிக்கிறாங்க கடவுள் உனக்கு? எந்த விதத்தில் கடவுள் உனக்கு நல்லது பண்ணிக்கிறாரு இந்த 3 வருஷத்துல? நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் பெருமாள் பக்தர். நாங்கள் வந்து வருஷம் திருப்பதிக்கு 30 நிமிஷம் நடந்து போயிருக்கோம், திருப்பதி நடந்து போயிருக்கிறோம், கிரிவலத்துக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். இதெல்லாம் வந்து வருஷம் பண்ணுறோம். அது பக்கம் அம்பேத்கர் விட்டு கொடுக்குறதில்ல, அம்பேத்கர் பண்ணுறோம், புத்தி கும்பிட்றோம், எல்லாம் கும்பிட்றோம். ஆனால் அம்பேத்கர் இல்லைன்னா நாங்கள் இல்லை. இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துக்கிறோன்னா அது அவர் தான் காரணம். ஓகே, அவர் தான், அப்படி இல்லை நாங்கள் இல்லை. அதனால் அம்பேத்கர் கும்பிட்றோம், கடவுளையும் கும்பிட்றோம், 2 பேரும் பண்ணுறோம். அது எங்களுக்கு ஒன்றும் அப்படி இருக்கும்போது ஏன் போய் கலந்துக்கினீங்க அங்கே? அந்த தலித்தில் போய் எப்படி கலந்துக்கிட்டு கடவுளே இல்லை, கடவுளை நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போகிறோம். இப்போ எல்லாம் இப்போ பாருங்க, இன்னைக்கு இப்போ அதே ஃப்ரெண்ட்ஷிப் திரும்பி கூப்பிட்றாங்க போவியா? இதே கடவுள் இல்லைன்றது. இப்போ பிஜேபி கூட்ட கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு போகிறோம், போட்டு பார்ட்டி வேறு விஷயம் இல்லை, அது போங்க, அது வேறு விஷயம். பட் திரும்ப கடவுளை திட்டுறீங்களா? அதே மாதிரி இப்போ கடவுளை திட்டுறீங்க. இப்போ திட்டுறதுல மெம்பர் ஆகிட்டு பிறகு திட்ட மாட்டீங்க. எப்படி திட்ட முடியும் சொல்லுங்க? 3 வருஷம் ஆகிட்டு பிறகு திட்டுவீங்களா? திட்டு மாதிரி இல்லை. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஒன்று தான் அம்பேத்கர் இருந்து எங்கள் வீட்டில் எல்லாம் பாருங்க, திரும்ப கும்பிட்றோம், பாருங்க புத்தர் அப்படி கும்பிட்றோம், அதெல்லாம் கும்பிட்றோம்.
எங்கள் வீட்டில் என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னே பெருமாள் ஃபோட்டோ இருக்கும். உள்ள பாருங்க சாமி ரூமு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் அதுக்கு வந்து எம்எல்ஏ ஆவாது யாரோ வந்து 3 வருஷத்துக்கு எடுத்து போட்டுக்கிறாங்க. இனிமேல் ஆவாது போட்டுக்கிறான் இல்லை, அது எப்போன்னு எடுத்துக்கிறது. அதை வந்து இப்போ வந்து போட்டு காமிச்சிட்டு எப்படி கொடுலாம் என்ன கொடுலாம் தப்பு இல்லையா? இப்போ நாளைக்கு நான் நாம போட்டு போகிறேன். அப்போ என்ன பண்ண முடியும்? யாஷ்டம் சார். நான் கடவுள் கும்பிடுவேன், கபடி இல்லை வேணும்னு சொல்லுவேன். அது யாஷ்டம். இல்லை வந்து நாம போடுறது இல்லை இன்னொரு மெம்பர் ஆன பிறகு நாம போடுறதா? அப்புறம் மெம்பர் ஆகிட்ட பிறகு நாம போடுங்க சார். எனக்கு முதிர்ஸ்தானம் இருக்குது. எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல முதிர்ஸ்தானம் இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் முதிர்ஸ்தானம் இருக்குது. நான் போனால் டைரெக்டாக நம்ம இது போய் போகலாம். அப்படி எனக்கு நாங்கள் செத்துட்டா எனக்கு காரி பண்ணுறது ஒரு 2 பூஜை ஆகும். முதிர்ஸ்தானம் இருக்குது எங்கள் வீட்டில். எனக்கு மேல்கோட்டையும் ஸ்ரீபெரும்புத்தூரும் எங்களுது மைசூர் முழுஸ்தானம். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் முழுஸ்தானம் இருக்குது, முதிர்ஸ்தானம் இருக்குது. அதில் வந்து பெருமாள் கோயில் போக்குவரத்து சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி நான் அம்பேத்கரும் விட்டு கொடுக்குறது இல்லை. கண்டிப்பாக அதுவும் கண்டிப்பாக பண்ணுறோம். ஆனால் எது இருந்தாலும் கோயில் சார் நமக்கு இது பப்ளிக் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால அங்கே கோயில் பண்ணுறவங்களுக்கு எது டிஸ்டர்ப் இல்லாத எது நல்லா நல்வழி பண்ணுறோம், நல்வழி பண்ணுறோம். இப்போ இந்த நியமனம் பண்ணுறதுக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க சார்? இப்போ மெம்பர் பண்ணிக்கிறாங்கல்ல, யாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எம்எல்ஏ மேடம் தான். எம்எல்ஏ முழுக்க எம்எல்ஏ கவர்மெண்ட்டு. நானே ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு வந்து நாமினேட் கவுன்சிலர் கேட்டிருந்தேன் ಮೇಡಮ್ ನಮ್ಮ ನೆಟ್ಕೊಂಡು ಆಲ್ರೆಡಿ ಎಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ವಿ. ನಾನು ಲಾಸ್ಟ್ போய் கேட்டேன், ಅದು ಇಲ್ಲ ಅನ್ಕೊಂಡನ ಇದರಲ್ಲಿ ಮಾಡು, ಇದು ದೇವ್ರ ಕೆಲಸ ಮಾಡು, ನೀನು ಯಾಕೆ ತಿರುಪತಿ ನಡ್ಕೊ ಹೋಗ್ತೀಯಾ, ಇದು ಮಾಡ್ತೀಯಾ, ನೀನು ಇದರಲ್ಲಿ ಮಾಡು சொல்லி ஆயிட்டு நம்ம நீ ಹೇಳ್ದಂಗೆ ಹಂಗೆ ಆಯಿತು. அனுபவம் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுடைய ஏம் வந்து திருப்பதி மாதிரி பண்ணணும்ட்டு ஏம் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் மாற்றணும். 3 வருஷத்தில் பண்ணிடுறீங்க. பங்காரு திருப்பதியும் பண்ணோம். ஏன்னா கேஜிஎஃப் வந்து கோல்டு, இது கோல்டு திருப்பதி மாதிரி பண்ணோம். இதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கிறீங்க? அதுக்கு என்ன பிளான் இருக்குது கையில்? சார் சொன்னேன், அவங்க மொட்டை அடிக்கணும், அந்த கோனேரி வந்து கோயிலுக்கு தரணும், கோயிலுக்கு தரணும். இந்த இதில் ஐயர் வீடுலாம் எடுத்துட்டு ஒரு பிளானை கட்டணும், பிளான் கட்டணும். ஐயர் வீடு இப்போ இருக்குது, கல்யாணம் பண்ணுவோம். மேடம் அவர் சொன்னாங்க 9 கோடி ரூபாயில் கல்யாண மண்டபம் கட்டுறேன்னு சொன்னாங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் பிளானை கட்டணும். பிளான் கட்டி கிரவுண்ட் வந்து காலியாக்கணும், காலியாக்கணும். வர பப்ளிக்கு இந்த டிஸ்டர்ப் இருக்காது. இப்போ பாருங்க, இங்கே திருப்பதி மாலூர்கிட்ட ரொம்ப சிந்தாச்சு. இப்போ போய் பாருங்க எவ்வளோ டெவலப்மெண்ட்டு, சரியான போயிடுச்சு. காம்பவுண்ட் போயிடுச்சு, ஃப்ரீயாக இருக்குது. அந்த மாதிரி கோயில் வந்து டிஸ்டர்ப் இருக்காது, கச்சா மூச்சா அதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும். கிடைக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கிரவுண்ட் வைக்கணும். இப்போ வெங்கடேஸ்வரமால் கோயிலில் கலீஜ் இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன கலீஜ் இருக்குது சார்? இந்த பக்கம்லாம் அப்படி எப்படி இருக்குது இல்லை, இந்த பக்கம்லாம் சோறு பக்கம்லாம் ஈஸ்வரர் கோயில் பின்னாலெல்லாம் அப்படி எப்படி இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் க்ளீன் பண்ணி கோயில் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அது என்னுடைய ஆசை. எப்படியா சார் உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறும்? கடவுளுக்கு உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறுது, கண்டிப்பாக பண்ணோம். அதெல்லாம் வந்து பண்ணோம் தான் என்னுடைய. ஓகேம்மா, நன்றிம்மா.